ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ குரூப் 4 2025 கவுன்சிலிங் மெமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம குரூப் 4 2025 கவுன்சிலிங் வந்து 8/12/2025 18/12/2025 25 வரைக்கும் நடக்க போகுது. முதல்ல கவுன்சிலிங்க்கு செலக்ட் ஆன எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். 2024 நடந்த குரூப் 4லையுமே கிளியர் பண்ணிவிட்டு 2025 பிப்ரவரி 10 நான் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணேன். அந்த கவுன்சிலிங்கோடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த கவுன்சிலிங்க்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் லிஸ்ட்டில் நேம் வந்தவங்க எல்லாருமே கவுன்சிலிங் மெமோவை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. 1 or 2 காப்பி வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை மறக்காமல் கவுன்சிலிங் போகும்போது கொண்டு போங்க. ஏன்னா நம்ம உள்ள டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே அந்த கவுன்சிலிங் மெமோவை செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க. ஸோ அப்போ கவுன்சிலிங் மெமோ வந்து மஸ்ட்டு. கவுன்சிலிங் மெமோவை எல்லாருமே கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் போட்டு அதை மறக்காமல் எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு சிவியில் என்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிங்களோ அந்த சர்டிஃபிகேட்டுடைய ஒரிஜினல்ஸை ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. சிவி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கும் போது நமக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருப்பாங்க. அந்த பிரிண்ட் அவுட்டை வச்சு எல்லா சர்டிஃபிகேட்டையும் அந்த ஆர்டரில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒன்ஸ் எல்லா சர்டிஃபிகேட்லையுமே நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன டேட்டாலாம் கொடுத்தீங்களோ அந்த டேட்டா எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் ஷீட்ஸ்லாம் எந்த பிரச்சனை இருக்காது. ஆனால் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பிஎஸ்டிஎம் இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுலேயுமே அவங்க ஆல்ரெடி ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லேயே வந்து வெரிஃபை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் ஒரு டைம் நல்லா செக் பண்ணி பார்த்துங்க. அந்த இயர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா. அதே மாதிரி நீங்கள் மேனுவலாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டு சீல் இருக்கா, டேட் சீல் இருக்கா, ரவுண்ட் சீல் அந்த டேட் சீல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஹெட்மாஸ்டர் சைன் கீழே சீல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க பிஎஸ்டிஎம்னா. அதே மாதிரி ஆன்லைனில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து உங்கள் இதுக்கு, அதாவது எம்பிசிலாம் ஜோனல் டெப்யூட்டி தாசில்தார் வந்து கொடுத்துருக்கணும். அது கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுடைய அந்த நம்பர் பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷனில் கொடுத்த நம்பர் தான், அந்த நம்பர் தான் இருக்கா அப்படின்றத பார்த்துக்குங்க. ஸோ அதே மாதிரி சிக்னேச்சர் வெரிஃபைடு இருக்கான்னு பார்த்துக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஒரு டைம் எடுத்து எல்லாத்தையுமே ஒரு ஃபைலில் அந்த சிவியில் என்ன ஆர்டரில் இருந்துச்சோ அந்த ஆர்டரில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இப்போதைக்கு ஒரு 10 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோடைய ஃபுல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கவுன்சிலிங் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.